السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب اركض برجلك هذا مغتسل بارد وشراب. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: يبتلى الرجل على حسب دينه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரினும் மேலான கண்மணியான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், சபையில் நிறைந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமான ரமலானுடைய மத்தியமமான மக்ஃபிரத்திற்குரிய நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மிஞ்சி இருக்கிற ரமலானுடைய நாட்களை நாம் இன்னும் பாக்கியமாக எதிர்நோக்கி இருக்கிற கடைசி 10 ஒற்றைப்படையும் லைலத்துல் கத்ரையும் நிறைவாக நிரப்பமாக பெற்று நிறைய அமல் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் நிறைய ரமலான்களை பெறுவதற்கும் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. ஓதிய வசனங்களுக்கும் கேட்ட வசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்குவானாக. குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை கபரிலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. குர்ஆனுடன் உள்ள நம்முடைய உறவை சொர்க்கம் வரை தொடர்கிற உறவாக, சொர்க்கத்திலேயும் குர்ஆனுடைய உறவை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட ஸாத் என்ற சூராவில நபியுல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பேசப்படுது. இங்கே மாத்திரமல்ல, குர்ஆன்ல மற்ற இடங்களிலேயும் அய்யூப் நபியினுடைய வரலாறு சொல்லப்படுது. நபிமார்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அதில் முக்கியமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்பது உண்மையிலே பிரமிக்க வைக்கும். சபுர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பொறுமை. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம். பொறுமைனா என்ன அப்படிங்கிறத நிதர்சனமாக நான் பொறுமைசாலி தான், பொறுமையா இருந்துக்கிடுவேன் என்று சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே பொறுமைங்கிறது என்னங்கிறத அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு பாடமாக அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தில் இப்படித்தான் ஆரம்பிப்பான்: வஸ்குர் அப்தனா அய்யூப், நம்ம அடியார், நம்ம ஆளு. நான் ஏற்கனவே நேற்று சொன்ன பாருங்க, அல்லாஹ் எப்போ அப்தனா நம்ம ஆளுன்னு அல்லாஹ் எப்போ சொல்லுவான்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான தான் சொல்லுவான். அந்த வார்த்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டாங்க. வஸ்குர் அப்தனா, நம்முடைய அடியார் அய்யூபை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு. அப்படி என்ன செஞ்சிட்டார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்? உண்மையிலேயே உலகத்துல பல பேர்களுக்கு நோய் பயங்காட்டும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நோயின்னு ஒண்ணு வந்துட்டுன்னு வைங்க, நோய் வர வரைக்கும் தான் எல்லாமே பேசுவோம், எல்லா வார்த்தையும் பேசுவோம். நான் அப்படி, நான் இப்படி, நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், ஓடுவாரு, ஆடுவாரு, எல்லாமே செய்வார். ஆனா நோய்க்கு முன்னால, உலகத்தில் நோய்க்கு முன்னால திமிராக நடக்கிறவங்க யாரும் இல்லை. நோய்ங்கிறது பல பேர்களை மண்டியிட வச்சிடும், பல பேர்களை சரண்டர் ஆக்கிடும், பல பேர்கள் அப்படியே உடக செதைச்சிடும். அது பல பேர்களுடைய நம்பிக்கையை தகர்த்துரும். அது நோய்ங்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுல் ஆஃபியா ஸல்லல்லாஹுல் ஆஃபியா ஸல்லல்லாஹுல் ஆஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி அவர் நோய்க்கு முன்னால கொஞ்சம் திமிரா பேசிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோயிட்ட எப்பொழுதுமே உங்க தைரியத்தை காட்டாதீங்க, நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே உங்களுடைய வீரத்தை காட்டாதீங்க, நோய்க்கு முன்னால உங்களுடைய பணிவை காட்டுங்க. ஒரு சஹாபி ரசூல் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ கேட்டுட்டாரு: யா அல்லாஹ், எனக்கு மறுமையில தண்டனை கொடுத்துறாரு, என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும், எந்த நோயா கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு துன்யாவிலேயே நோயை கொடுத்து இங்கேயே எனக்கு என்ன செஞ்சிரு. அவர் கேட்டது அவர் அறிவுக்கு அப்படி கேட்டுட்டார். நல்ல திடகாத்திரமாக இருந்த
செதஞ்சு போய் கடைசியில ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டாங்க. கான்னல் ஃபர்ஹ் ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நலம் விசாரிக்க போகும்போது அவரை பார்த்துட்டு இவரா இப்படி பல பேர்களுடைய நோயை நலம் விசாரிக்க மார்க்கம் போக சொல்லுது தெரியுமா? நோய் இருக்குத பல பாடங்களை நமக்கு தரும். நோயாளிகள் பல பாடங்களை தருவாங்க. எனவேதான் நோயாளிகள் நலம் விசாரிக்கிறதுல மார்க்கத்தில் அது ஒரு சுண்ணத்தாக்கி இருக்குது. போகணும். அப்படி போனா என்னென்ன செய்யணும்? நோயாளிகள் நலம் விசாரிக்கிறதுல ஒழுங்குகள் இருக்குது, சுண்ணத்துக்கள் இருக்குது, ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்க ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனா 70,000 மலக்குமார்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்காக துவா செய்யறாங்கன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய நசீப். 70,000 மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யறாங்க. நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனார். நோயாளிகள் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள்ல தெரிஞ்சவங்கள்ல. எனவே நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே என்ன செஞ்சிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே காலையில ஃபஜ்ர் தொழுவதற்கு பின்னால கேட்பாங்க, யாராவது இன்னைக்கு வரலையா, எதுவும் நோயில மாட்டிக்கிட்டாங்களா? நோயாளிகள் தெரிஞ்சா ஃபஜ்ருக்கு பின்னால போய் பார்த்துட்டு வந்துருவோமே, நோயாளிகள் நலம் விசாரிச்சுட்டு வந்துருவோம்னு சஹாபிகளை கூப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய சுன்னத்து. அடிக்கடி சஹாபிகள்கிட்ட கேட்பாங்க, மனாத மின்குமுல் மரீலா, இன்னைக்கு யாராவது நோயாளியை போய் நலம் விசாரிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுன்னத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அப்படி ஒரு சுண்ணத்து இருக்குது நோயாளிகள். எனவே நோய்க்கு முன்னால எப்பொழுதுமே நம்முடைய வீரத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துருன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கொடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, என்ன துவா கேட்டீங்க? நோய்க்கியா போய் வீரத்தை காட்டுவீங்க? நீங்க எப்படி சொல்லி இருக்கணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ் எனக்கு துன்யாவிலேயும் ஆரோக்கியத்தை கொடு, மறுமையிலேயும் ஆரோக்கியத்தை கொடுன்னு நீங்க கேட்டிருக்கணும். எனக்கு மறுமையினுடைய நோய் இங்க கொடுன்னா கேட்பா, மறுமையினுடைய தண்டனை எனக்கு துன்யால கொடுன்னா கேட்பா. கொடுத்தா உங்களால தாங்க முடியுமா? நீங்க தப்பான துவா செஞ்சுட்டீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால என்னன்னா, நோய்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆள்களையுமே சதைச்சிரும். அது பெரிய ஆட்கள் நம்ம பார்த்திருப்போம், ஜனகாத்திரமான ஆளு, அவரா இப்படி கம்பீரமா அலைவரா, இப்படி போவர அப்படி போவர. இப்ப என்னாச்சு? நோய் முடக்கி போட்டுச்சு. எந்த நோய்க்குள்ள மரணம் ஒளிஞ்சிருக்குங்கிறது தெரியாது. அல்லாஹ் மரணத்தை நோய்க்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறான். நோய் இல்லாமலும் அல்லாஹ் மரணத்தை தருவான். ஆனால் பல நோய்கள் அது மரண மௌத்து, அது மௌத்தினுடைய நோயின்னாங்க. எந்த நோய் அது மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும், மரணத்திற்கான வழிங்கிறது தெரியாது. எனவேதான் அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை நிறைய கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நோய் ஒரு சராசரியான மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இதுல வித்தியாசப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்க்கு பயம் காட்டினவர் அவர் ஒருத்தர். குர்ஆனுடைய வரலாறு. நோய் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய நோய், இப்படி ஒரு கஷ்டம், நோயில நோய் நல்ல வாழ்ந்தவங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை இருக்குத குர்ஆனுடைய வரலாறுகள்ல நான் சொல்ற மாதிரி அந்த வரலாறுகளுடைய முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன். ஒரு நீண்ட வரலாறு, அய்யூப் நபியுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம படிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்றாரு. ஒரு 70 வருஷம் வாழ்க்கை ரொம்ப வசந்தமா போச்சு, ரொம்ப சந்தோஷமா போச்சு. 70 வயசு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அல்லாஹு அக்பர். அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். நல்ல சாலிகான மனைவி, நல்ல மக்கள், நிறைய செல்வம், அவங்களுடைய பெரிய தோட்டம் துறவுகள், பெரிய கோடீஸ்வரருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அப்படித்தான் வாழ வச்சான். உடல் ஆரோக்கியத்தோடு, நல்லபடியா, திடகாத்திரமா, பொருளாதாரத்தோடு, குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. திடீர்னு 70 வயசுல டேன் ஆகுது. அவர் வாழ்க்கையில நோயில மாற்றுறது 70 வயசுல. கிட்டத்தட்ட நீங்க இப்போ நமக்கெல்லாம் ரசூலுடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் 60க்கும் 70க்கும்ங்கிறதுலே கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வர மாதிரி காலகட்டம். இயற்கையாக அந்த வயோதிக நோயின் இருக்கும். ஆனா முன்னுண்டான நபிமார்களை பொறுத்த வரைக்கும் 100 வயசுங்கிறது ஒரு வயசே கிடையாது. அவங்கெல்லாம் 200 வயசு, 250 வயசு, 300 வயசு இப்படி வாழ்வாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் எல்லாம் சர்வ சாதாரணமாக 1000 வருஷம் எல்லாம் வாழ்வாங்க. அப்படியெல்லாம் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அப்போ நீண்ட நாட்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு அம்மா சொல்லுச்சு இல்லையா, என் புள்ள மௌத்தா போயிட்டான்னு அந்த அம்மா அழுகுச்சு. ஏம்மா பிள்ளைக்கு வயசு எத்தனம்மான்னு கேட்டாங்க. என் குழந்தை பிள்ளைக்கு வயசு என்ன? பிள்ளைக்கு 100 தாங்க ஆச்சு அப்படின்னா அந்த அம்மா. புள்ள 100 தான் ஆச்சு. என்னம்மா நீ 100 வயசுக்கு இப்படி அழுகிறிய? பின்னால ஒரு சமுதாயம் வரும், 70 தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்கு. பின்னால கடைசி காலகட்டத்தில் ரசூலுடைய உம்மத்து 70 வயசு தொடர்றது பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா ஆச்சரியமா கேட்டுச்சு, 70 வயசா அவ்வளவுதான் வாழ்வாங்களா? வீடெல்லாம் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த அம்மா. 70 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வீடெல்லாம் கட்டுவாங்களா? இன்னைக்கு நூலை பார்த்தான்னு நம்ம கட்டுற விட்டு அவர் மயங்கி விழுந்துருவார்.
70 வயசுக்கு 60 வயசுக்கு நம்ம கட்டி வச்சிருக்கிற வீடு, நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம வசதிகள் 60க்கு 70க்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் அப்போ அவ்வளவு கம்மியாக. அப்போ அதனால ஒரு 70 வயசுல ஒரு நோயில மாற்ற, சும்மா நோயில மாட்டல, போற போக்குல சைத்தான் என்ன செஞ்சுட்டான்னா அல்லாஹ்ட்ட ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். என்ன செஞ்சான்னா, இவர் அய்யூப் நபி அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாரு, அதனால வணங்குறாரு, நீ வேணா கொஞ்சம் நீ கஷ்டம் கொடுத்து பாரு, அவர் என்ன செஞ்சிருவாரு, வணக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாருன்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா சொன்னா, என் அடியார் அப்படி கிடையாது, வேணா முன்னாள் நான் என்ன செஞ்சிருக்கேன், கஷ்டத்தை கொடுத்து காமிக்கிறேன், நோயை கொடுத்து காமிக்கிறேன், குடும்பத்தை எடுத்து காமிக்கிறேன், பொருளாதாரத்தை எடுத்து காமிக்கிறேன், அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் உருவி காட்டுறேன்ட்டாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷங்க அல்லாஹ் பிள்ளைகளை பூரா மௌத்தாக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியான ரொம்ப நேசிச்சுட்டான்னு வைங்க, சோதனையை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொன்னா முதல்ல பிள்ளைகள், அதற்கு பின்னால பொருளாதாரம், அதுக்கு பின்னால அவனுடைய உடல், இந்த மூணுலையும் சோதனை கொடுக்கும். உடல்ல சோதனை, குடும்பத்துல சோதனை, பொருளாதாரத்துல சோதனை. அந்த மூணுமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்துச்சு. டோட்டலா ஒரே நாள்ல மொத்த பொருளாதாரத்தையும் எல்லாம் அழிச்சிட்டான், மக்கள் எல்லாம் மௌத்தாக்கினாங்க. இவர் உடம்புல நோய் ஆரம்பிக்குது, அப்படியே ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் அப்படியே நோயாகி ஒரு வகையான, அது ஒரு நீண்ட வரலாறுங்க. 18 வருஷம் ஒருத்தர் நோயில இருந்தா என்ன ஆவார் யோசிச்சு பாருங்க. ஒரு ராத்திரி நோயில கிடக்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம அவ்வளவு பலகீனமான உடலை வச்சிருக்கிறோம். 18 வருஷமா அந்த நோயில சதையெல்லாம் அப்படியே விழுந்து, அப்படியே சதை அப்படி விழ ஆரம்பிக்கும், அப்படியே பாக்டீரியா பூரா, அப்படியே கிருமி பூரா உடம்பு அரிச்சு அப்படியே கடைசியில ஆளை பார்த்து எலும்பும் தோல்னு சொல்லுவாங்க தெரியுமா, தோல் கூட கிடையாது, வெறும் எலும்பும் நரம்பும் தெரிய ஆரம்பிச்சிட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாற்றுல அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அவ்வளவு பெரிய சூழலை கூட 18 வருஷம் மனுஷன் அல்லாஹ்ட்ட என்ன செய்யல, அவ்வளோ நெருக்கடியிலையும் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவத்தான் சொல்லி கேட்கல, ஷிஃபாவத்தான் கேட்கல. ஏன்னா அதுக்கு அவர் சொன்ன காரணம் நியாயமான காரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி சொல்ல முடியுமாங்க, அல்லாஹ்வுக்கும் அவருக்குள்ள உறவு பாருங்க. அவ்வளவு கஷ்டத்துல உடம்பெல்லாம் அரிச்சு போச்சு, அல்லாஹ்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார், ரப்பே என் உடம்பு பூரா புழு அரிச்சு போச்சு, ஆனா எனக்கு 2 உறுப்பை மட்டும் நீ விட்டு வச்சிரு ரப்பே, என் நாவு உன்னை திக்ர் செய்யறதுக்கு விட்டுரு, என் இதயம் உனக்கு சுக்குர் செய்யறதுக்கு விட்டுரு அப்படின்னு கேட்டார். நோய்க்கு முன்னால இவ்வளவு பெரிய முகம் கொடுத்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்திற்கு மேல குடும்பம் போயிடுச்சு, மக்கள்லாம் இறந்துட்டாங்க, பொருளாதாரம் போயிடுச்சு, கடுமையான உடல் நோய் கூட இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல ஊர்க்காரங்க துரத்திட்டாங்க, ஊரை விட்டு துரத்துறாங்க, ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அந்த தனிமையை யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான், மனைவி மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. சொந்தக்கார கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோட ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்களும் கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் தூரமா தான் இருப்பான். என்ன அவ்வளவு உடல்ல இருந்து நாக்கம், ஊரை விரட்டி விட்டு, ஊரை நாக்கம் அடிக்குதுன்னு அய்யூப் நபி ஊரை விட்டு விரட்டி விட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு, ஒரு நோயாளிக்கு ஆறுதல் என்ன தெரியுமாங்க, ஒரு நோயாளிக்கு ஆறுதலே கூட இருந்து குடும்பத்துக்காரங்க இருந்து கவனிக்கிற அந்த ஆறுதல் இருக்குது பாருங்க, அத மாதிரி ஆறுதல் வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனீங்கன்னா அவரை தொட்டு பேசுங்கன்னா. ஒரு நோயாளிக்கு நலம் விசாரிக்க போனா சுன்னத் என்ன, தொட்டு பேசுங்க. என்ன, அவர் ஒரு தனிமையினுடைய ஏக்கத்தில் இருப்பாரு, நீ தொடுகிற பொழுது ஏற்படுகிற அந்த இது இருக்குது பாரு, அது மாதிரி வாழ்க்கையில் அவருக்கு பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது, உனக்கு மகத்துவம் கிடைக்கும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியினுடைய நெத்தியில தொடுங்கன்னா, அவருடைய கையில தொட்டு பேசுங்கன்னா, அவர்கிட்ட பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்கன்னா. ஒரு நோயாளிக்கு முன்னால போய் உட்கார்ந்து என்ன பேசணும், நீங்க பாசிட்டிவா சாதகமான நம்பிக்கை தருகிற மாதிரி நோய் சிபாவாயிடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்படி பேசணும். ஒரு நோயாளிகிட்ட என்ன, அவரு ஏற்கனவே நம்பிக்கை வந்து போயிருப்பாரு, இந்த நோயா இதான் வந்துச்சு, இதுலதான் அவன் கஷ்டப்பட்டான், இதுதான் இவன் கஷ்டப்பட்டான், இதுதான் அவன் போய் சேர்ந்துட்டான், இப்படி சொன்னா இருக்கான். ஒரு நோயாளிகிட்ட பேசும்போது முதல்ல என்ன செய்யணும், அவர் அந்த நோயை பத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசணும். அது எவ்வளவு பெரிய நோய், கேன்சர் கூட இருக்கட்டுமே, நோய்கள் எல்லாம் பாதுகாக்கட்டும்,
அந்த மாதிரி ஒரு இதுல ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் சரியாயிடலாம், கியூர் ஆயிடும். லாபஸ்தஹூர் பேசுங்கன்னாங்க, கை வச்சு பேசுங்கிறாங்க. நீங்க துவா செய்யுங்க நோயாளிகளுக்கு, நோயாளிக்கு உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்கன்னாங்க. நோயாளியினுடைய துவா கபூலாகும், உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசாதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரொம்ப அசௌகரியம் இருக்கும் அவருக்கு. அடுத்து சொன்னாங்க, நோயாளிகிட்ட பேசும்போது அல்லாஹ் மேல நல்ல நம்பிக்கை வர மாதிரி பேசுங்கன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நோயில ரப்பு மேல உள்ள நம்பிக்கையை சைத்தான் தகர்க்க பார்ப்பான். அல்லாஹ் மேல உள்ள நல்லெண்ணம் வரணும், அந்த நல்லெண்ணம் வர மாதிரி அல்லாஹ் ஷிஃபாவாக்கிடுவாங்க. அல்லாஹ் நினைச்சா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு துவால ஷிஃபாவாயிடுங்க. அவங்களுக்கு ஆகலையா, இவங்களுக்கு ஆகலையா, அந்த நபிமார்களை பாருங்க, இந்த நபிமார்களை பாருங்க, இப்படி பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க. நோயாளிகள் ஒரு கட்டம் குடும்பத்தினுடைய பெரிய சொத்துங்க, அந்த ஆறுதல் குடும்பத்துக்காரங்க இருந்த அந்த வார்த்தையை சொல்றது. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கடைசியா குடும்பமே விட்டு போய் கடைசியா இருந்த 3 பேர் தான், மனைவி, 2 கூட சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் கூட தூரத்துல இருந்து இப்படி பேசினாங்களா, அது நம்ம தம்பன் சும்மாவா இருக்கு, இந்த நோய் வந்திருக்கு, ஏதோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறேன். கூட பிறந்த சகோதரன். பல நேரங்களில் குடும்பத்துக்காரங்க தான் இல்லாததெல்லாம் பேசுவாங்க. ஒரு சின்ன விஷயம், பக்கத்து வீடு, குடும்பத்துக்காரங்க ஒரு விஷயத்தில், நோயாளிகளுடைய விஷயத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய நசீப் என்னன்னா 4 விஷயம்தான். 4 கிடைச்சிச்சுன்னா நீ பெரிய பாக்கியவான்னாங்க. உனக்கு நல்ல ராகத்தான ஒரு வீடு கிடைக்கிது துன்யாவில். 2வது சொன்னாங்க, நல்ல ஒரு வாகனம் கிடைக்கிது, ஒரு நல்ல ஒரு குடும்பம், மனைவி மக்கள் கிடைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா கிடைக்கிறான்னு. உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா கிடைக்கணும். அவனுடைய வேலை என்ன தெரியுமா, உன்னை பற்றி ஒரு தவறான விஷயத்தை கேட்டால் அவன் மறைக்கணும், புதைக்கணும். உன்னை பற்றி நல்ல விஷயத்தை அவங்க பரப்பணும். இப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சா நீ பெரிய பாக்கியமானா. ஆனால் உன்னை பற்றி ஏதாவது தவறான கிடைச்சா அதை பரப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிற மாதிரி இருந்தால் நீ ரொம்ப கவனிக்கணும். நாங்கள் பக்கத்து வீட்டுக்கார் சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், பக்கத்து வீட்டுக்கார் கபூர்லேயும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணும். கபூர்லேயும் பக்கத்து வீடு இருக்குத, பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அந்த கபூருடைய எஃபெக்ட் பக்கத்து கபூருக்கே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்கும்போது சொன்னாங்க, துன்யாவில் எப்படி உன் பக்கத்து வீட்டில் நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படி உனக்கு இருக்குமோ, அதே மாதிரி கபூரிலேயும் உன் பக்கத்தில் இருப்பவருடைய நன்மை தீமையினுடைய விஷயங்கள் உன்னை லேசாக அதை ஆட்டி பார்க்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதனால் நம்ம தேர்வு பண்ணி இவருக்கு பின்னால் பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கலாம்னு ஒன்று நினைச்சே முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படி கூட நல்ல நசீபை தரணும். நல்ல சாலிஹீன்களோடு என்ன செய்யணும், இருக்கிற கபூரிலேயும் அப்படித்தானே கேட்க சொல்லியிருக்கிறாங்க. ரப்பி தவஃபனி முஸ்லிமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன, ரப்பி தவஃபனி முஸ்லிமா வால்ஹிக்னி பிஸ், அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கு நல்ல மக்களோடு என்ன சேர்த்து வைங்கிறாங்க. மௌத்தா போனதுக்கு பின்னால் நல்ல மக்களோடு சேர்த்து வைங்க என்ன அர்த்தம், கபரிலையும் சரி மறுமையிலும் சரி நல்ல மக்களோடு என்ன செய்யும், இப்படி துவா கேட்கணும். அப்போ அந்த சாலிஹீன்களுடைய தொடர்பு, நல்லவங்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் கபரில். சரி, இப்போ குடும்பத்துக்காரன் இப்படி பேச ஆரம்பிச்சு, அண்ணன் தம்பியும் பேச ஆரம்பிச்சு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய நோயில மாட்டிக்கிட்டாரு, இல்லைன்னா இவர் நபிக்கு போய் இப்படி ஒரு தொழுநோய் வருமா அப்படிங்கிற மாதிரி பெரிய பாதிக்கப்பட்டு அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி மனைவி மட்டும்தான். மனைவியும் கடுமையான வறுமையில சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம, தன் கணவனுடைய கஷ்டத்தை பார்த்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அல்லாஹ் அக்பர், ஹதீஸ்ல வருது, கடைசியில் அவங்களுடைய கூந்தலை வெட்டி வித்து அதை கொடுத்து ரொட்டி வாங்கிடும். ஒரு நபியினுடைய வாழ்க்கை இவ்வளோ வசதியா வாழ்ந்தவர் கடைசியில் தம் மனைவியினுடைய கூந்தலை வெட்டி கொடுத்து அந்த முடிய வித்து காசு வாங்கி ரொட்டி தன் கணவனுடைய நிலைமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை தெரிய வந்தவுடனே சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தந்தா உனக்கு 100 அடி அடிபண்ணாங்க. அல்லாஹ் எனக்கு சத்தியம் பண்ண, நீ எப்படி இந்த ஒரு காரியத்தை நீ செய்வனி என்று தெரிவு. கடைசியில் எல்லாரும் விட்டு மனைவி மட்டும்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த ரஹீமா, அந்த அம்மா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெருமசாலி, பெரிய சிறுகை அந்த அம்மா. அய்யூப் நபிக்கு கிடைச்ச அந்த மனைவி சாலிகான மனைவி, கஷ்ட காலத்தில் கூட இருந்து கை அல்ஹம்துலில்லாஹ். நான் விவரிக்க விரும்பல, நிறைவுக்கு வர. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான். ஒரு கட்டத்துக்கு மேல துஆ கேட்கணுங்கிற முடிவுக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷத்துக்கு பின்னால என்ன சொன்னாங்க தெரியுமா, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, நோய் என்னை தொட்டு இருக்கிறது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். நீ நோயை தந்துட்டேன்னு சொல்லல பாருங்க, இன்னும் ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்ன தொட்டுட்டான் அப்படிங்கிறாங்க.
நோய் தொட்டுட்டுங்கிறாங்க, ஷைத்தான் தொட்டுட்டுங்கிறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அல்லாஹ் நீ தந்துட்ட நோய, நீ கஷ்டத்தை தந்துட்டன்னு சொல்லவே இல்லை. நீ கிருபையாளர்கள் கிருபையாளர், அவ்வளவுதான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை மாத்தினா பாருங்க. ஒரு துவா மாத்துச்சுங்க. அல்லாஹ் சொன்னா, ஐயோ தயாராகுங்க, உருக்கும் பிரிச்சிலை. மனுஷனால் அந்த இடத்தை விட்டு நகர முடியல, எழ முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அப்படி முடங்கிட்டாரு. உடம்பு வெறுமனே எலும்பா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தவருக்கு நோயில் ஆகப்பட்ட அல்லாஹ் சொன்னா, உருக்கும் பிரிச்சிலை, உங்க காலை வச்சு பூமியில மிதிங்க. நல்லா சொன்ன வாய்ப்பு கிடைச்சா அந்த வரலாறு நீங்க சூரத்து சாதுல எடுத்து படிங்க. அல்லாஹ் சொன்னான், காலை நீங்க ஒண்ணு முயற்சி பண்ணா நான் தருவேன். நீங்க உங்களால ஒண்ணுமே உடம்பு அசைக்க முடியல, ஆனாலும் காலை வச்சு பூமியில மிதிங்க. உருக்குது பிரிச்சு அப்படியே ஒரு மிதி மிதிச்சாங்க பூமியில. அதான் முகத்தசல் பாரிது, அப்படியே குளிர்ந்த நீர், ஒரு நீரூற்று அப்படியே பூமியில வந்துச்சு. அல்லாஹ் சொன்னான், குளிங்கன்னு. குளிங்கன்னு சொன்னான். இன்னொரு மிதி மிதிக்க சொன்னான். இன்னொரு இடத்தில் ஊற்று பிறந்தது. இதுல குளிங்க, இதுல குடிங்க. இதுல குளிச்சா உடலுடைய வெளிநோய் குணமாகும், அதை குடித்தால் உள்ள நோய்க்கு குணமாயிடும். ஒரு 2 மிதி மிதிச்சதுல மொத்த நோய் போயிடுச்சுங்க. 18 வருஷத்தினுடைய நோய் போயிடுச்சு. எல்லாம் ஆரோக்கியமாயிடுச்சு. உடம்பு அல்லா மாஷா அல்லாஹ். இளைஞர்களை விட அழகா இருந்தாரு. பின்னால மக்களை திரும்ப கொடுத்தான், குடும்பத்தை திரும்ப கொடுத்தான், சொத்தை திரும்ப கொடுத்தான். உலகத்துல நம்ம ஆச்சரியப்படுவோம், இது யாருக்குமே நடந்திருக்காது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோட்டத்துல மழை பொழியுமா? மழை பொழியும். மழைன்னா நீர் கிடையாதுங்க, தங்க காசு மழையா பொழியும். அல்லாஹ் அக்பர். உலகத்துல தங்க மழை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மழை பொழிஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். அல்லாஹ் சோதனைக்கு பின்னால கொடுத்தா அல்லாஹ் அப்படி கொடுப்பான். ரப்பு ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு திரும்ப கொடுத்தா அப்படி கொடுப்பான் ரப்புல் ஆலமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கான், விடுவான் அல்லாஹ்? அல்லாஹ் அப்படி கொடுத்தான். வானத்திலிருந்து பொழிகிற மழை, அல்லாஹ் இவர் போய் தேடி தேடி அவருடைய வயல்ல, என் மலை, என் வயல்ல வந்து கோதுமை வயல், நெல் மலைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், தங்கமாக மலைக்கும். அப்படியே போய் அல்றாரு, அலமகனே தூக்க. என்ன அங்கங்க செதறத போய் எடுத்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்டான், என்ன ஐயோ இவ்வளவு காலம் உங்களுக்கு தங்க மலையா தர, நீங்க செதறதையும் போய் ஓடி போய் எடுக்கிறீங்களே, யா அல்லாஹ் உன் ரஹ்மத்துக்கு எப்பவுமே நான் தேவை உள்ளவன் அப்படின்றார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ரஹ்மத்துக்கு நான் எப்பவுமே தேவை உள்ளவன். அல்லாஹ் அக்பர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாத்தனா. ஒதுக்கிறார் உலில் அல்பாப். கடைசி ஒரே ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறார் இல்லையா, மனைவி 100 அடி அடிப்பண்ணு. அல்லாஹ் தஆலா சொன்னா, மனைவியும் பாவம் தானே. அல்லாஹ் சொன்னான், மனைவியும் ஒரு கஷ்ட காலத்துல தான் அப்படி செஞ்சுட்டாரு, ஒரு அவசரத்துல நீங்க இப்படி சத்தியம் பண்ணலாமா? அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் ஒரு ஹீலாவை சொல்லி, தந்திரத்தை சொல்லி தரேன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன தந்திரம் தெரியுமா? 100 அடி நீங்க குச்சியை வச்சு அடிச்சிடாதீங்க, சின்ன சின்ன குச்சியா சேர்த்து மொத்தமா அப்படியே ஒரு கெட்டு மாதிரி சேர்த்து அதை வச்சு லேசா அடிக்க சத்தியம் தெரியாதுங்க. அல்லாஹ் பாருங்க, அந்த மனைவியை காப்பாத்தி விடுறான் அல்லாஹ், மனைவியை அல்லாஹ் காப்பாத்தி விடுறான். அல்ஹம்துலில்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் சுமந்தது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முழுமையான ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. கோயம்புத்தூர்